நம்முடைய வார்த்தைகள் எப்படி கையாளப்படுது. ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஒரு ஒரு குழந்தை அது வளர்றதை பார்த்தா ஐயோ இது எப்படி வளருமோ அப்படிங்கிற மாதிரி அதோட ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் நீ நல்லாவே வரமாட்டே, இப்படிலாம் பண்ணுனா நீ வாழ்க்கையில் நாசமாக தான் போவேன்னு சொல்கிறீங்களா? இல்லைனா கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை அது ஒளிவு மர கன்றுகளை போல இருக்கும், கர்த்தர் நன்மையானது தான் எனக்கு தருவாருன்னு விசுவாச வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகள் மேலே சொல்கிறீங்களா? இல்லை உங்கள் கணவனையோ இல்லை மனைவியோ குறித்து ஏதோ ஒரு காரியம், கசப்பான காரியம் வரும்போது அவர்களை அந்த சூழ்நிலையை பார்த்து உங்கள் வார்த்தைகளை விடுறீங்களா? இல்லைனா கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து பேசுறீங்களா? நிறைய பேர் கணவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா கணவனை பிசாசோட என்ன பண்ணிடுவோம், மேட்ச் பண்ணிடும். மனைவி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா ஒரு பிரபலமான ஊழியர் ஒருவர் அவர் சத்ருவை பார்த்து சொல்லுவாராம், நீ என்னை எதிர்க்கவே முடியாது, உனக்கு எதிர்க்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸ் கிடையாது. அந்த ஊழியக்காரர் அப்படி சொல்லுவாரா, நீ என்னை எதிர்க்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸ் கிடையாது. அப்போ ஒருத்தர் கேட்டார், ஏன் உங்களை அவ்வளோ சாலிடாக சொல்கிறீங்க, சத்துரு எதிர்க்கிறதுக்கு அவ்வளோ ரைட்ஸ் கிடையாதுன்னு ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னா, அதோட தங்கச்சியை தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ சில பேர் அப்படி தான் என்ன பண்ணுறோம் சொல்கிறோம், சத்துரு ஏதோ ஒரு காரியம் பிள்ளைகள் செய்து விட்டாலோ இல்லை கணவரோ மனைவியோ இல்லை குடும்பத்தில் ஏதோ பெற்றோர்களோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க, சத்துரு உள்ள இறங்கி தான் இதெல்லாம் செய்யுது. சத்துருன்னு அவங்கள யாரு கூட மேட்ச் பண்றோம், சத்துருவோடு கூட மேட்ச் பண்றோம். ஆனா நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில எப்படி நீங்க கையாளுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு இருக்கா இல்லையாங்கிறத அதுதான் தீர்மானிக்குது. ஆமென். அந்த பிரச்சனையில உங்களுக்கு ஜெயமா தோல்வியான்னு தீர்மானிக்கிறது எது? நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவே பேசுகிற வார்த்தைகள். கர்த்தர் சொன்ன வல்லமையான வார்த்தைகளை பேசுறீங்களா? ஒருவேளை ரொம்ப பண கஷ்டமா இருக்கு அப்படின்னா இவன் எந்த நேரத்துல கல்யாணம் முடிச்சணும் அந்த நேரத்துல இருந்து என்னதுதான் ஒரே தரித்திரம் தான், இந்த பிள்ளை என்னைக்கு பிறந்ததோ அன்னையில இருந்து அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமானது. ஆமென். அவர் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு அவர் சிலுவைக்கு சென்று அவர் தரித்திரரா மாறினார். ஆமென். அவர் தரித்திரங்களை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நோய்களை ஏற்றுக்கொண்டார். நிறைய டைம் நம்ம சொல்லுவோம், எனக்கு இவர்கள் வந்ததுல இருந்து அன்னைக்கு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க, அதுல இருந்து எங்க வீட்டுல ஒரே மருத்துவமனைக்கு தான் நாங்க செலவு பண்ணிட்டு இருக்கோம், இவங்க பார்த்துட்டு போனாங்க, இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுல இருந்து இப்படி உங்கள் வார்த்தைகளை, வாயின் வார்த்தைகளை என்ன பண்ணாதீங்க, வெளியில விடாதீங்க. ஆமென். ஆமென். சத்தமா ஒரு ஆமென். அப்போ உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வு எங்க இருக்குது? உங்க மூக்குக்கு கீழே இருக்குது. ஆமென். எங்க இருக்குது? உங்க வாயின் வார்த்தையில இருக்குது. ஆமென்.